குட் மார்னிங். Good morning. மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். I greet all of you in the name of Lord Jesus Christ once again. நான் நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறம் காலை ஆராதனையில் நம்ம இந்த ஒசூர் பைபிள் சர்ச் வளாகத்தில் கூடியிருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். I want to praise the Lord that after many years we have come together to worship the Lord in Hosur Bible Church. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை எதிர்பார்க்கிறோம். We always expect answers for our prayers in the presence of the Lord. நமக்கு தெரியும், நமக்கு ஒரு காரியம் விருப்பமாக இருக்குது, அதை நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது கிடைச்சிச்சுன்னா அது ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு காரியமாக இருக்கும். When we have answers of our prayers, we are so excited in the presence of the Lord. கேட்டனி கிடைக்கிறத காட்டிலும் சில நேரம் காத்திருந்து கிடைப்பது வந்து அது அதை விட அலாதியானது, அபரிவிதமானது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைங்க வந்து அதை அனுபவித்ததில்லை என்று எண்ணுகிறேன். There is a greater excitement when we get things, not just immediately when we ask, but after sometimes we wait for it, and when we get it, then we are even more excited. நான் சிறு பையனா இருக்கும்போது இந்த தீபாவளி நாட்கள் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது. I always think about my Diwali days as a young boy. அப்போ வந்து கடை போட்டிருப்பாங்க, ரோட்டில் தான் கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டாசு கடை போட்டிருப்பாங்க. And my father was running a small petty shop, and there was a cracker shop just adjacent to that. நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு போய் நின்றுட்டு எங்கள் அப்பாட்ட காசு கேட்டுகிட்டே இருப்போம். அந்த கிராக்கர்ஸ் வாங்க இருக்குது, இப்போ மாதிரி பேக்கில்னா இருக்காது, தனித்தனியாக போட்டிருப்பாங்க. அது நம்ம பொறுக்கி எடுக்கலாம் நமக்கு வேண்டியதை. And that time I would go to my father's shop there and wait for so many hours so that he would give us some money. And there is we don't get the crackers in packets, but we need to just pick and choose the kind of crackers that we want. பொதுவாக நான் தான் இருப்பேன், ஏன்னா நான் தான் எங்கள் வீட்டில் சின்ன பையன். அதனால் நான் தான் அந்த இடத்துல நின்று எங்கள் சின்ன வந்து என்னை அனுப்பிச்சி விட்ருவான், நீ வாங்கிட்டு தான் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படா ஒரு தருவாருன்னு சொல்லிட்டு. And I am the last person in my family, so my elder brother would instigate me, saying that you wait and get money from dad and buy and come home the crackers. நைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த கடை வந்து விடிய இருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு 10-11 மணிக்கு எங்கள் கடையை எடுத்து வைக்கும்போது தான் எங்கள் அப்பா காசு தருவாங்க. And when the closing time only, my dad, that's by 10 or 11 p.m. Until then he would not give us money. Then I would patiently wait, and then he would give the money to buy the cracker. ஆனால் அப்போ அந்த வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியை நான் நினச்சி பார்த்தா அது மிகுந்த ஆனந்தமாக இருக்கும். So waiting for the whole day to get that money to buy the crackers, and the expectation and the excitement of receiving that money and buying the cracker was so much. நான் பொதுவாக நினைக்கிறது உண்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே புக்கெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்றாங்க. And I always think that, for our children, even before the school reopens, even 2 months before the new year books, the textbook and notebook will be supplied. ஒருவேளை நம்ம வயதில் இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது முதல் நாள் வந்து புது கிளாஸில் போய் உட்கார்ந்த உடனே டீச்சர் வந்து எழுதி போடுவாங்க, என்னென்ன புக் வாங்கணும், நோட் வாங்கணும் எழுதி போடுவாங்க. So in our childhood days, and when we go to the first day of the school, the teacher will write on the blackboard saying that these are the books, the textbook and the other books that are needed. List will be, she would write it up. தமிழ் நோட்டு அரை குயர், ஒரு குயர் அப்படின்னு எழுதி போடுவாங்க. So she would write the number of books that are needed. குயர்னாக்கா அந்த சைஸ், சரியா? So different sizes and shapes of the books and that we need to buy. மேத் நோட்டு மட்டும் 2 குயர் எழுதுவாங்க. For maths, no, right? Maths, there's a 2 quire notebook is needed. 200 pages. ஆமாம், 200 பேஜ் குயர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் அப்பா வந்து ஒரு நாளும் முழு புத்தகம், அந்த 2 குயர் நோட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும், அது வாங்கி தந்ததே இல்லை. அது முடிய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு வாங்கலாக்க. அப்போ 2 ரூபா இருக்கும் ஒரு குயர், அதை வாங்கி கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் போய் என்ன செய்யணும், 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும், வாங்கி தரக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். இப்படிதான். ஆனால் அது கிடைக்கும் போது இருக்கிற ஆனந்தம் மிக மகிழ்ச்சிகரமானது. My father would not buy the whole textbook the notebook for maths 200 page. First he'll buy 100 page. Once I finish that 100 page only, then he'll buy the next 100 page the notebook. But waiting for that, and the excitement in waiting to get something like that is so much of a fun. நாம் கேட்டு பெறுவதையே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளல. ஏன்னா நம்ம பிள்ளைய கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அனைத்தையும் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால இந்த கேட்டு பெறுவதுடைய அருமையே நமக்கு தெரியவில்லை. And in a new generation, we have never had that kind of an experience of waiting and receiving, because even before our children would ask us their needs, the parents would supply in advance.
ஒருவேளை அதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் கூட பிரதிபலிக்கிறது என்று நினைக்கிறேன். So that is also reflected in our prayer life. நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க கற்றுக்கொள்வதில்லை. And we have learned the habit of praying and expecting in the presence of the Lord. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். So Jesus said, ask and you shall receive. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். And you seek and you will find it. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Knock and it shall be open to you. ஆண்டவருக்கு தான் தெரியுமே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமே. So many of us ask the question that even before we ask anything, God knows our needs. அப்புறம் எதுக்கு ஆண்டவர் கேட்க சொல்றாரு? Why should we ask God since he knows our needs? பேரண்ட்ஸ் நமக்கு தெரியுமே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு. ஆனாலும் ஏன் கேட்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? As parents we know the needs of our children, but many times we expect our children to come and ask us. நம்மள்ட்ட கேட்கும்போது அதற்காக காத்திருக்கும் போது அதுல உள்ள அந்த உறவு பிணைப்பு அதிகரிக்கிறதாக இருக்கிறது. So when in that kind of a parent child relationship there is asking and waiting and receiving, and there is a development of that relationship. 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு மொத்தமாக புத்தக பேக்குகள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை காட்டிலும் ஒவ்வொரு புத்தகமா 3 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் போய் நின்று வாங்கும்போது இருக்கிற ஆனந்தம் மிக மகிழ்ச்சிகரமானது. So just you pay 6000 rupees and get the bundle of books and sitting in the corner of the house, there is hardly an excitement, but we know that when we get it in bits and pieces, we talk about it, periodically we get it, there is an excitement. ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் போல தான் வரும் எங்களுக்கு. And usually in our school days, all the books will not be available. Textbook will not be available. Some book will be available only by the middle of the academic year. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா கொடுப்பாங்க. In the government schools is freely supplied. பக்கத்து வகுப்புல வந்து அந்த புது புத்தகத்துடைய வாசம் அடிக்கும். So in the neighboring class, the smell of the new textbook, we can smell it. நாங்க எல்லாரும் பேசிட்டே இருப்போம், அடுத்து நம்ம கிளாஸ் தாட வரப்போகுது அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். So when there's a smell of the textbook in the next, the neighbor class, we'll say that next is our turn. பெல் அடிக்க போகுதுடா, சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு, பெல் அடிச்சிருவாங்க, இன்னைக்கு தரமாட்டாலும் வரைக்கும் சொல்லி யோசிப்போம். Sometimes we say that it's going to have the school over, the bell is going to go off, and probably we may not get the textbook today, probably only tomorrow. அன்னைக்கு கொடுக்கும்போது அந்த வகுப்புல வந்து 2 புக்கு 3 புக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த என்ன சொல்றது, புது புத்தகத்துடைய வாசம் அலாதியானது. So there is, when we receive a new textbook and you smell it, and there is a great joy. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல ஜனங்க தாவீதை பார்த்து அல்லது அங்க இருந்த பிரீஸ்ட் தாவீதை பார்த்து பிளஸ் பண்றாங்க. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்பாராக என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. When we look at Psalm 20, we see that the priest, the servant of God, lifting his hands and he is blessing, looking at the people, and he is pronouncing the blessings of God on God's people. தேவ ஜனங்கள் அல்லது பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாவீது யுத்தத்துக்கு போகும்போது கடவுள் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, உனக்கு இதெல்லாம் செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புறதாக இந்த சங்கீதம் இருக்கிறது. And this psalm says that as David was preparing to go for the battle, the servant of God, the priest in the temple, is blessing him, saying that God will fulfill the desires of your heart. 3 வரைபடத்தை நான் உங்க கிட்ட நான் வச்சிட்டு நான் அந்த சங்கீதத்துக்குள்ளாக போக விரும்புகிறேன். And I would like just draw 3 pictures in front of you before I go into the details of this psalm. முதலாவது, தேவ ஜனங்கள் தாவீதை பார்த்து கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்கிறார்கள். And for the first is that God's people looking at their King David saying that God would listen to your prayers. ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தின்படியாக பதில் செய்வாராக என்று சொல்லி நாம கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறோம். And we look at Christ and say that God is going to answer our prayers through Christ. நான் மாத்திரமல்ல, தேவதூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ற மாதிரி நீங்க கேட்பதெல்லாம் பிதாவாகிய தேவன் செய்வாராக என்று சொல்வதாக So நாம் not only we, all God's people say that what we ask in your name, in Jesus' name, to the Father, He is going to do that for us. ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களுடைய ஜெபத்தை எல்லாம், இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து உங்களுடைய ஜெபத்தெல்லாம் பிதாவாகிய தேவன் கேட்பாராக என்று சொல்வதாக. The third picture is that Jesus Christ is looking at and say that your prayers will be answered by God the Heavenly Father. பாருங்க, முதலாம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, ஆபத்தில் நீங்கள் கூப்பிடும்போது கேட்பாராக. So the first verse, may the Lord answer you in the day
of your trouble. இந்த சங்கீதம் முழுவதையும் இந்த மூன்று பிக்சரையும் உங்களுடைய சிந்தைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். So the three pictures that described before you, please that keep in your mind as we go through the entire psalm this morning. ஆண்டவர் என்ன செய்வார், எப்படி பதிலளிப்பான்னு சொல்லி 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உமது ஜெபத்தை கேட்பாராக. So the first is the Lord would answer your prayers. 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சீயோனிலிருந்து அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உம்மை ஆதரிப்பாராக. Second part of second verse says that God would support you out of Zion. 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. And the second part of verse 4 says that may he fulfill your counsel. 5ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. And the last part of verse 5 says may the Lord fulfill your petitions. 6ஆம் வசனத்துடைய கடைசி சொல்லுது, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர் ஜெபத்தை கேட்பார். And verse 6 it says that may the Lord save you is anointed from his holy heaven. 9ஆம் வசனத்துடைய கடைசி சொல்லுது, ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. And the last verse 9 says may the king answer us in the day we call upon him. இந்த பதிலளிப்பார் அப்படின்றத மூன்று காரியத்துக்கு அவர் பதிலளித்து உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி நான் முதலாவது சொல்லிவிட்டு நம்ம ஏன் ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும் என்று சொல்லி நம்ம பேச போகிறோம். So he says that for three things he answers our prayers, and I want to just describe that, and then I want to go and say that why should we ask in the presence of the Lord in prayer. முதலாவது தேவனுடைய பதில் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கிறது. The first thing is the Lord will exalt us in his time. 2ஆம் வசனத்தை பாத்தீங்க அப்படின்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. Second verse, may he send you help from sanctuary and support you from Zion. Support you அல்லது இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம்னா, அவர் உன்னை உயர்த்துவாராக அல்லது நீ இருக்கிற இடத்துல இருந்து கடவுள் உன்னை மேன்மைப்படுத்துவாராக என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. That means God will elevate you, God will lift you, God will project you from the places that you are. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து மேலான இடத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறோம். All of us have the desire that I should not be in this place for a longer time, but I should go to a higher plane. 1 பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை ஏற்ற நாட்களிலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கிருங்கள். And the first book of Peter says that you just humble yourself and commit yourself in the hand of the Lord so that he will lift you up in the due time. உங்களுடைய என்னுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் தமது கரத்தில் வைத்திருக்கிறார். So God has our future in his hands. ஒருவேளை படிக்கிற தம்பிமா தங்கச்சிமா இருக்கீங்க, நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆக வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கும். So we have a lot of students here and all of us have a dream of our future and tomorrow. அது நல்லதுதான். And it's good to have a dream. ஆனால் நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அல்லது ஆண்டவரே அவர் உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். And we must recognize that the Lord has a plan for us and he is the one who is going to lift us up. இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, அவங்க 2வது 3வது படிக்கும் போது நீங்க என்ன ஆவீங்கன்னு சொல்லி கேட்டா எல்லாரும் டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், எல்லாரும் பெரிய ஆளாகிற எல்லாமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருப்போம்னு யாருமே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். So all of us sitting here, we were asked the question when we were studying in the lower class, what you would like to become, and most of us would have said that I want to be a doctor or engineer and all that. We have had all those dreams and many of us haven't come to that dream yet. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும்படியாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். So but God answers our prayers to lift us up. தாவீது அங்கே ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான், ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றினார். So we know that David was a simple shepherd, but God made him a sovereign. சாதாரண ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் இஸ்ரவேலிலே முதன்மையான தீர்க்கதரிசியாக மாற்றினார். And Samuel was just an ordinary boy, but God lifted him up and he became one of the prominent prophets of Israel. இதற்கு பின்பாக எல்லாம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். And we know that just before they came to that kind of a position, all of them, they looked unto God and they called upon his name. ஆண்டவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவன் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். Blessed are the ones who always look at God and call him for their needs. 2வது வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுது, சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அல்லது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். And second part says that now God will help you from Zion and he will strengthen you.
அவர் உங்களை பலப்படுத்துவார். And he will give you help from his sanctuary. நம் எல்லோருக்குமே பலன் அவசியப்படுகிறது. All of us need help and strength. நம்ம இன்றைக்கு பாடின ஒரு பாடலை நான் ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளில். என்ன பாட்டு அப்படின்னாக்கா, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், யா யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் வென் ஐ எம் வீக் என்று சொல்லி ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள். So once I was humming the song that we sung today, the song that you are my strength when I am weak. நான் அதை பாடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஸ்காட் மெக்மேனிக்கல் இருந்தார். அவர் என்கிட்ட என் பக்கத்தில் வந்துட்டு திரும்ப பாடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த பாட்டை மறுபடியும் ஹம் பண்ணேன். அவர் சொன்னார், வென் வேர் யூ ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டார். எப்போ நீ பலத்தோடு இருந்தே என்று கேட்டேன். So as I was humming that song, Scott McManigal, he was near to me and he said, you hum it again, and he asked me the question, when was the time that you were strong? He says, when I am strong. ஏன்னா அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, He's my strength. நான் பலவீனமா இருக்கும் போது அவர் பலன். அப்ப நான் பலமா இருந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம், திடீர்னு எப்பயாச்சும் பலவீனம் ஆவேன், அப்போ அவர் எனக்கு ஸ்ட்ரென்த். அவர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீ எப்பயுமே பலமா இருந்ததில்லை என்பதுதானே உண்மை. அதுதான் அவர் கேட்டது. So as though the song, the line of the song sounds that we need God only when we are weak. As that times we are strong, therefore we don't need God. But when was there any time that we were strong enough? நம்ம எப்பயுமே நினைக்கிறோம் நம்ம பலமா இருக்கிறோம், உடம்பு சரியில்லாதப்ப பலவீனமாகறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவரே நம்முடைய பலனாக எப்பொழுதும் இருக்கிறார். So we normally think that I am strong enough all the times, but I need God when I am weak. But we must always realize that God is our strength all the time. அவர் பாருங்க, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து இருந்து உம்மை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Verse 2 says, may he send you help from his sanctuary and help and support you from Zion. பைபிள் சொல்லுது, பலன் இல்லாதவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார். நல்லா கவனிங்க, பலன் இருக்கிறவனுக்கு அதை அதிகரிக்கிறான்னு சொல்ல, பலன் இல்லாதவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார். So the Bible says that God gives strength to the weak. நம்முடைய பலவீனத்திலே அவர் பலனாக இருக்கிறார். So when we are weak, we are able to experience his strength in our life. தாவீது எத்தனையோ வெற்றிகளை பார்த்தாரு, ஆனா எல்லா வெற்றியிலும் ஆண்டவரே அவருடைய பலனாக இருந்தார். So David had many victories after victories in his life, but he always realized that God was the strength for all the victories that he had. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. அங்க தாவீதுடைய வெற்றிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அங்க திரும்ப ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 2 Samuel chapter 2, the title of the chapter is the triumphs of David, or the victories of David. But throughout the chapter, we find that there is a recurrent phrase that is used, that God was with him, with David. That's why he had all those. மூன்றாவது அவருடைய பதில் என்னவா இருக்குமா அப்படின்னா, அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவு செய்வார். And the third thing that we see God will answer is that he will grant the desires of our heart. 4ஆம் வசனத்தை பாருங்க. Verse 4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. May he grant you your heart's desire and fulfill all your counsel. இது எவ்வளவு அருமையா இருக்கும். நமக்கு மன விருப்பத்தின்படி எல்லாம் ஆண்டவர் தருவாராமே. So it sounds so nice that God would fulfill all of our heart desires. நான் என்ன நினைச்சாலும் என்ன விரும்பினாலும் ஆண்டவர் தந்துருவார் இல்லையா? அப்படியா? So is it true that whatever you like, God is going to give that to you? ஒரு வீடு வாங்கணும்னு தோணுது, ஒரு கார் வாங்கணும்னு தோணுது, பறக்கணும்னு தோணுது, fly. நமக்கு நிறைய மன விருப்பங்கள் இருக்கே, அதன்படி எல்லாம் செய்கிறாரா? And there is no end to the dreams and desires. யோவான் 14ஆம் அதிகாரம், John chapter 14, 13-14 வசனம். verse 13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Verse 13, whatever you ask in my name, that will I do, so that the Father may be glorified in the Son. Verse 14, if you ask me anything in my name, I will do it. 14ஆம் வசனத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்குன்னா, என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என் நாமத்தால் எதை கேட்கிறார்களோ அதில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன். So verse 14 says that whatever you ask in my name, I'll do it. But verse 13 says what you ask need to be for the glory of the Son in the Father. நம்முடைய மன விருப்பம் தேவனுடைய விருப்பமாக ஆண்டவர் மாற்றுவாரு. அதுக்கப்புறம் நம்ம எதை விரும்பினாலும் அதை தருவார்.
So God will change. Once God changes our desires into His desires, and once that desires we ask in the presence of the Lord, He will do it. அதுதான் சங்கீதம் 37 நம்ம வாசிக்கிறோம். Psalm 37, we read that. சங்கீதம் 37க்கு வாருங்கள். Verse 30, Psalm 37. 4-5 வசனம். Verse 4 and 5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். So delight yourself in the Lord, and He will give you the desires of your heart. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Put your ways to the Lord, trust also in Him, and He will do it. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். So if you find delight, your delight in the Lord, in Himself, and whatever then you ask, God will do it. அவர் தெய்வம் நாம மகிமைக்காக நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் செய்வார். So whatever you ask for the glory of God, He is going to fulfill that. So ஆண்டவர் பதிலளிக்கிறாரு, என்ன செய்றாரு? நம்மை உயர்த்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். How God will answer our prayers? First is by exalting us, second by strengthening us, and third by granting our desires. ரொம்ப குயிக்கா நான் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் உறுதியாக பதிலளிப்பார், நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. So why we need to pray in the presence of the Lord, and why should God answer our prayers? And 3 things I would like to highlight this morning. முதலாவது, The first thing, we are accepted in Christ. கிறிஸ்துக்குள்ளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். so why should God answer our prayers? Because we are accepted in Christ. நாம் பிரியமானவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். And we are accepted in the beloved of God. ஆண்டவர் தாவீதுடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பாரு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். 20ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம். Verse 3 of Psalm 20, and says God will now accept David's offerings. நீர் செலுத்தும் காணிக்கைகளெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. May He remember all of your meal offerings and find your burnt offering acceptable. தாவீது செய்த எல்லா பலிகளையும் காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். So God has accepted all the offerings and sacrifices that He offered in the presence of the Lord. கிறிஸ்து தன்னையே தியாக பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். So Jesus gave Himself as an aroma offering to the Lord, and the Heavenly Father has accepted His offering. நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Therefore God has accepted us in Christ. முழுமையான பலியை இயேசு கிறிஸ்து செலுத்தினார். So Jesus He offered a complete sacrifice. இயேசு கிறிஸ்துவின் பலியை பிதாவாகிய தேவன் முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார். And Heavenly Father, God the Father has accepted the sacrifice of His Son Lord Jesus Christ. எப்படி நமக்கு தெரியும்? How did we know? இயேசு கிறிஸ்துவை அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பித்தார். So He did it by raising Jesus up on the 3rd day. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அது சொல்லுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பண்ணின அந்த காணிக்கை பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்கிறது. So God raising up His Son on the 3rd day from the death is the proof that God the Heavenly Father has accepted the sacrifice of Son Lord Jesus Christ. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், if it is true that the Heavenly Father has accepted Jesus Christ, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், and if it's true that we have accepted that Christ, நீங்களும் நானும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். and we are accepted by God. அவர்கிட்ட நீங்களும் நானும் தைரியமாக போகலாம். So therefore we can go boldly to the presence of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் இந்த காலவெளியில எந்த நிலையில இருக்கிறோம்? So let's examine the kind of condition that we are in. நம்ம ஆண்டவருக்கு விரோதமா தவறு செய்யும்போது நம்ம செய்ய விடுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். So all of us know that the first thing that we leave out when we go away from the presence of the Lord is that we quit praying. ஒண்ணு முதல் ஜெபத்தை விடுவோம். First is that we quit praying. அப்புறம் பாவம் செய்வோம், இல்லாட்டி பாவம் செய்வோம், அதனால ஜெபம் பண்ண மாட்டோம். So 2 things can happen. We sin and leave the prayer, or we what is that?
we stop We don't praying, then as a result of that we continue to sin. I mean, go into sin. இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம்னால், நீங்களும் நானும் எப்பொழுது ஆண்டவரை தேட மறக்கிறோமோ, எப்பொழுது அவருடைய அருகாமையை அனுபவிக்க விடுகிறோமோ, அப்பொழுது அவரை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாய் இருக்கிறோம். So when we leave the presence of God, when we not delighting in the presence of the Lord, that means that we are going away from His presence. தகப்பனே, நான் உம்மோடு இருக்க விரும்பவில்லை. Father, I don't like your presence. உம்மோடு இருக்கிறது ரொம்ப எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்றீங்க, எனக்கு பிடிக்கவில்லை. So you always pester me saying that don't do this or don't do that. உங்க எதிர்பார்ப்பு மாதிரி எல்லாம் நான் இருக்க முடியாது. I cannot live up to your expectations. நீங்க என்னை அன்பு கூர்ற மாதிரியே எனக்கு தெரியல. So I don't even feel like that you are loving me. என் சொத்தெல்லாம் கொடுங்க. So give me my portion. ஏன் விருப்பத்தின்படி நான் வாழ்றேன். I am going to live according to my desire. நீங்க இல்லாம இருக்கிற வாழ்வு எவ்வளவு சந்தோஷமானதுன்றதை நான் நிரூபிச்சு காண்பிக்கிறேன். I am going to prove that a life without you is going to be the life of enjoyment. அப்படித்தான் அவன் நினைத்தான். So that's how the prodigal son thought. என்ன நடந்தது? But you know what happened? தன்னுடைய கையில காசு இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதாக நினைத்தான். So he thought that he is in fact enjoying life as long as he had the money. சரி, பணம் வந்துட்டா மறுபடியும் அந்த எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு எப்படியாவது சம்பாதிக்கும்படியாக ஒரு பன்றி மேய்க்கிற தொழிலை தெரிந்து கொண்டான். So once he ran out of money, he thought that if I get some money, then my life is going to be more enjoyable. Therefore, he went to kind of a work that was looking after the pigs. அவங்க அப்பா கூட இருந்த வரைக்கும் அவன் ஒரு நாள் பசியில இருந்ததில்லை. ஏன்னா நேரத்துக்கு கரெக்டா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். As long as he was with his dad, he never experienced hunger because the food was provided. சாப்பாடு வரலன்னா சாப்பாட்டு மேசைய உடைச்சிருவான். ஏய், இன்னும் எனக்கு சாப்பாடு வரல. And if there was no food on time on the table, he would shout and say, "Where is my food?" இத்தனை வேலைக்காரங்க இருக்கீங்க, ராயத்துக்கு சாப்பாடு எனக்கு வராதா என்று சொல்லி அவன் கோபப்படுவான். And he would get upset with the servant saying that since too many of you are there, but why food is delayed on time? ஆனால் இப்பொழுது அவனுக்கு பசிக்கிறது. But right now he is feeling hungry. அவனுக்கு சோறு கூட யாரும் சுத்திலும் இல்லை. There are no servants to feed him. தன்னிடத்துல பணம் இருந்தபோது கூட இருந்தவர் யாரும் கூட இல்ல. And the friends who were sticking around him when he had the money left him. ஆனால் அவனோடு கூட இருந்ததான பன்றிகளுக்கு இவன் சாப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறான். Right now he was in fact feeding the pigs. பசி தாங்கல. And he went to the maximum of his hunger. அதை எடுத்து சாப்பிட முயற்சித்தான். And he just grabbed the food, the feed of the pigs. அங்க வந்து எஜமானோட சட்டையை பிடித்து, டேய், பன்றிக்கு வைத்திருக்கிறத நீ எப்படி சாப்பிடலாம்? And his master came and caught hold of him, saying that how dare that you eat the food of the pigs. எங்க அப்பா விட்டு வந்தனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் நிலைமை பன்றியை விட கேவலமாக போய் விட்டது. So he says that if I would go out of the house of my father, I would be happy, but right now my condition is even far worse than the life of pigs. நம்மளே அநேகர் ஆண்டவர்கிட்ட போனா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்னு எண்ணுகிறோம். So many of us think that if I would leave my father in heaven, I can have a thoroughly enjoyable life. That's what we feel. நினைச்சு பார்த்தான், எங்க அப்பாட்ட போலாமா? And the prodigal son, he stopped for a while and he thought, should I go back to my dad? எங்க அப்பாட்ட போனா அவர் என்னை ஏத்துக்குவாரா? So if I would return, would he receive me back? நான் அவரை ஏமாத்தின்னு வந்ததெல்லாம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வராதா? And will it not be in his heart that I have ditched him? கட்டாயம் என்னை பிள்ளைனா ஏத்துக்க மாட்டாரு. Sure that he will not receive me back as a son. ஒருவேளை என்னை வேலைக்காரங்களை ஒருத்தங்களா ஏத்துக்கலாம். Probably he may have at least little corner of his heart has a little affection for me, that he would accept me as one of the servants. என்னை பிள்ளையை ஏத்துக்கலைன்னா அவர் கூட நான் சண்டை போட முடியாது. ஏன் வேலைக்காரனா ஏத்துக்கலைன்னா கூட அவர் கூட நான் சண்டை போட முடியாது. நான் அவ்வளவு மோசமானவனா இருந்து விட்டேன். So I have become so wretched that I can never claim my position as a son or even a position of a servant. வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். And he began to walk back towards his home. அவருடைய கால் முன்னோக்கி நகர மறுக்கிறது. And his legs were hesitant to go towards his home. ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குது. And his heart was pumping so fast. வீட்டை விட்டு வெளியே வரும்போது
பயங்கர கெத்தா, நீங்கள் எல்லாம் நாங்கள் வாழ முடியாதா, எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்ற மனதில் வந்தான். So when he left home, he came with pride and arrogance, saying that I can live without my family and my dad. So he came like that. இப்போ அப்படி அவனால் நடக்க முடியல. So he is not in a position to walk the way that he came out of his house. வாட்ச்மேனுக்கு என்ன அடையாளம் தெரியுமான்னு தெரியல. And he also thought that even the gatekeeper would not even recognize me. ஏன்னா அவன் என்ன எப்பயுமே அப்படி ராஜ உடை தரித்து அப்படி தான் பார்த்துருக்கான். இப்போ கேவலமாக நான் இருக்கிறேன். So the watchman, he has never seen me in this condition, in this shape. Probably he would not recognize me. தூரத்தில் பார்த்தா யார், எங்கள் அப்பா மாதிரி தெரியுதே. So as he lifted his eyes and saw towards his home, and he saw a figure there, and he was resembling his dad. அவர் என்னை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. And it seems like that he is keenly looking towards the direction that I left. அவர் வயதான அந்த காலத்தில் வேக வேகமாக இறங்கி வர்றாரு, என்னை நோக்கி ஓடி வர்றாரு. And it seems that he has spotted me, and he is slowly walking, and he started running towards me. என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியாது. I don't know what is he going to say. அந்த தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்தார். And his father came and grabbed him and threw his arms around him. I am dirty, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கிறேன். So he said that I am too dirty, don't touch me. நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவன் சொன்ன எதையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. So he began to say a few words, but his dad did not listen any of the things he said. அவர் சொன்னாரு, என் குமாரன் மரித்தான், என் குமாரன் காணப்பட்டான். And he said, my son was dead, but right now he is alive. இன்னும் நான் அவருக்கு குமாரன் தானா? And he knew that the one who is standing in front of him is his son, last son. தேவனுடைய திருச்சபையே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த தகப்பனுக்கு இன்னும் நீங்கள் பிள்ளைகள் தான். And whatever may be the condition that you are right now in, you are still the son and daughter of that heavenly Father. அவர் கட்டிய அணைக்க ஆயத்தமா இருக்கிறார், ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். So he is more than willing to accept us and embrace us. The only reason is that we are in Christ the beloved. நம்மை வேலைக்காரர்களா ஏற்றுக்கொள்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை, ஆனால் நம்மை வேலைக்காரர்களா அல்ல, பிள்ளைகளாகவே எந்த இடத்திலிருந்து ஓடினோமோ அதே இடத்திலே அவர் வைப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். So probably we do not deserve to be even his servants, but he is, his heart desire is for us, and he is willing to place us back the same position of sonship. எது தெரியுமா ஆண்டவருக்கு பிரியமான ஒரே ஒரு பலி இன்னைக்கு? Do you know what is the only sacrifice that is the most accepted sacrifice before God? ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தின தாவீது சங்கீதம் 51:17 சொல்கிறாரு, தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணீர். நறுங்குண்ட இதயம் தான் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு பலி. The only sacrifice that God accepts today is a broken and contrite heart. And this is not I am saying, but it's said by David, who has offered a lot of physical sacrifice, animal sacrifice, thousands after thousands, but he came to that acknowledgement. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு கூட அவர்கிட்ட தான் நம்ம வருவோம். So we are expected to come to the presence of God with a broken heart. அவரை பார்த்து ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கும் என்று கேட்போம். And we supposed to say in the presence of the Lord, God, please help me, please save me. ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வோம். Let's also say that God, I want to thank you because you have accepted me in Christ your son. ஜீவனுள்ள உயிருள்ள பலியாக நம்மை ஆண்டவருக்கு கொடுப்போம், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. So Romans chapter 12 and verse 1 says that the only pleasing sacrifice before God is living, giving ourselves as a living sacrifice before God. நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படும், ஏன்னா இரண்டாவது நாம் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். The first I said, our prayers are going to answer because we are accepted in Christ. Second is that we are anointed once in Christ. சங்கீதம் 20 அதுல 6 வசனத்தை பாருங்க. Verse 6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Now I know that the Lord saves his anointed. இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு தெரியும்
ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவங்களை கட்டாயம் பாதுகாக்கிறார். So David is he's declaring before God, says that the Lord is going to protect and save the ones whom are anointed by God. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தியாக பலியாக தன்னையே கொடுத்து மரித்தார். Jesus gave himself as a sacrifice, pleasing sacrifice on the cross. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he was the one who was anointed by God. அப்படியே மண்ணோன் மண்ணாக அவர் போகும்படியாக ஆண்டவர் விடவில்லை. So God would never leave his son who is anointed one to perish. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரை உயிரோடு கூட எழுப்பினார். So God will raise up the one who is anointed by God. உங்களை என்னையும் ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். So God has anointed each one of us. 2 கொரிந்தியர் 1:21-22 வசனங்கள். First 2 Corinthians chapter 1 verses 21 and 22. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. Now he who established us with you in Christ and honored us is God. அவர் தம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். He also sealed us and gave us the spirit in our hearts as a pledge. ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் நம்மை சிறப்பான நோக்கத்துக்காக வேறு பிரித்திருக்கிறார். So what is the meaning of anointing us? That means he has separated us for a unique purpose. நான் அந்நிய பாஷை பேச மாட்டேன், அதனால நான் அபிஷேகம் பண்ணப்படலைன்னு நினைக்காதீங்க. Some of you think that I don't speak in tongues, therefore I am not anointed. யாரெல்லாம் கிறிஸ்துவை கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் தேவனாலே பரிசுத்த வாழ்க்கையான பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதனாலே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். So everyone who is called and separated in Christ, you are separated to live a unique life, a separated life for Christ. இயேசு கிறிஸ்து மற்றவங்களிலிருந்து வேறுபட்ட வாழ்வு வாழ்ந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் தான் சிறப்பான அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிந்தார். Jesus was anointed, that's why he lived a separated, a set apart life for the purpose in which God has anointed him. நீங்களும் நானும் ஒரு தேவ நோக்கம் நம்மில் நிறைவேறும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர். So each one of us, you and me, we are separated by God, set apart by God for a unique purpose. நம்முடைய குடும்பங்களிலிருந்து, சமுதாயத்திலிருந்து, நம்மை சார்ந்தவரத்திலிருந்து, நம்முடைய நண்பர்களிடத்திலிருந்து நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து, மகனே மகளே நீ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறார். So God has anointed us and set us apart from our family, from our friends, from our people group, and saying that you belong to me. மூன்றாவது, And the third one, நீங்களும் நானும் கிறிஸ்துவினாலே நிச்சயம் பெற்றவர்கள். we are assured ones in Christ. 7-8 வசனத்தை பாருங்க. Verse 7 and 8. கர்த்தர் தாம் ரட்சிக்க சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Some boast in chariots, some in horses, but we will boast in the name of the Lord our God. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அல்லது அவருடைய எதிரிகள் எதை குறித்து மேன்மை பாராட்டுறாங்களா? ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. David is comparing himself with his opponents, the people of the world, and says they are boasting in their own, the chariots and horses were the weapons of war. அந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறவங்க நிறைய நேரத்துல வந்து பேர் ஃபுட்டடா அல்லது வெறுங்காலோடு கூட போவாங்க. So in ancient days, people who are going for the war would go in barefoot for fight. ஸோ அதனால அந்த களத்தில் வந்து குதிரையோட வரவங்க, ரதங்களோட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலசாலிகளாக தெரிவாங்க. So in those times, people coming on horses and coming on chariots were very powerful ones compared to this weak soldiers. அவர்கள் பார்த்துட்டு நீங்களா எப்படி எங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும், நாங்க பார்த்தீங்களா எவ்வளோ படைபலன் உள்ளவங்கன்னு சொல்லி அதிலே பெருமை பாராட்டுவார்கள். So those soldiers riding on horses and chariots would belittle the ones who are walking and fighting, saying that what can you do against us? சொல்ற நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். But here David says that but we will boast in the name of the Lord our God. Full army of enemy. இங்க வந்து நேம் ஆஃப் தி லார்ட். So on one side we have the full army of the enemy with chariots and horses, but on the other side only one thing is that is the name of the Lord.
என்ன நடக்கும்? So, what would happen? நேச்சுரலாக சொல்லணும்னா என்ன நடக்கும்? காலில் நடந்து போகிறவங்க தான் என்ன செய்வாங்க? விழுந்து போவாங்க. Naturally speaking, the weak ones who do not have the equipments to fight, they are going to fall apart and die. பாருங்க, இங்கே சொல்லிருக்கு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். But in verse 8 says that did not happen as the world, in the world happens, but it says they have bowed down and fallen. But we have risen and stood up. அவர்கள் அழிந்து போனார்கள், நாங்கள் உயிர் பெற்றிருக்கிறோம். They were destroyed, but we have been lifted up. We got victory. இயேசுவை முடிச்சிட்டோம், இயேசுவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று ஒரு கூட்டம் கொக்கரித்தார்கள். நமக்கு தெரியும், அவர்கள் ஒளிந்து போனார்கள், கிறிஸ்துவோ எழுந்திருந்தார். We know that at the death of Christ, some people made a mockery of Christ, saying that this is the end of Christ, no more Christ. But we know that in the history, those people who put Jesus on the cross, they are destroyed, but Jesus is still alive. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வெற்றியாளராக அழிந்து போகாதவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவரையே பற்றி கொள்வது. So if you want to be victorious in this life, then there's only one thing, that we need to cling on Jesus. We need to be in Jesus. நம்ம கையில என்ன இருக்குன்றதுல மேட்டர், நமக்குள்ளாக யார் இருக்கிறார் என்பதுதான் மேன்மையானது. So for victory, what determines victory is not what we have in our hands, but one who is inside of us. எல்லா போர் கருவிகள்லாம் போட்டுட்டு எல்லா ஒரு என்ன சொல்றது, யுத்தத்துக்கு போறதுக்கு எல்லா விதமான படை கருவிகள் எல்லாம் போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் போட்டு பயங்கர பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தார் நின்று கொண்டிருந்தார்கள். So there was a big army with all their weapons of war and the full armor that they put on for war. They were there on one side. ஒரு சின்ன ஒரு சோட்டா பையன், ஒருவேளை 17 வயது இருக்கலாம், அவன் என்ன நினைத்தான் அப்படின்னா, தன்னுடைய சகோதரர் பார்க்கும்படியாக யுத்தத்தில் அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க சொல்லி அவனை பார்க்கும்படியாக ஓடி வந்தான். But on the other side there was a small boy who was visiting his brothers who were in the army, and he just wanted to see what was happening there. வேடிக்கை பார்க்க வந்தான். So he was just an onlooker there. அவன் ஒருபோது யுத்த களத்துக்கு வந்ததில்லை, அதனால என்ன சண்டை நடக்க போகுது என்று பார்க்க வந்திருக்கிறான். So he has never seen a war and he has never been to a battlefield. Therefore he wanted to just see what was happening. அங்கே நிற்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கிறது. And he heard a different noise there in the battlefield. அங்கே உயர்ந்த ஒரு நபர் எல்லா விதமான படைக்கலங்களை வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருக்கிறான். And he noticed that there was a tall man with all full armor and weapons. He is just he's challenging the people of God. தன்னிட்ட எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை, அந்த யுத்த ட்ரெஸ் எதுவுமே இல்லை. So he looked at himself and he was just bare. He didn't have any weapons of war. ஆனால் அவனிடம் ஒன்றே ஒன்று இருந்தது. But he had one thing. ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவங்களின் தேவனுடைய மேலே அவன் விசுவாசம் வைத்திருந்தான். But he said he had the name of God, and he had he placed his trust in the army, the Lord of hosts, the army, the God who is the host, or he is the Lord of all the armies. அவன்கிட்ட எந்த ஒரு படைக்கலனும் இல்லை, ஆனால் யுத்தங்களின் கர்த்தரை அவன் அறிந்திருந்தான். And he never had any weapons, but he knew the God who won all the battles. அவன்கிட்ட இருந்ததெல்லாமோ 5 கற்களை கூட அவன் எடுத்துட்டு வரல, அங்கதான் பொறுக்கனான். அவன்கிட்ட இருந்தது அந்த என்ன சொல்றது, கூழாங்கற்களும் கவனும் தான் அவனிடம் இருந்தது. So what he had only just he didn't bring anything, maybe the stone also from there, but the sling, that's the only thing that he brought. அதை கொண்டு அந்த கோலியாத்தை முறியடித்தார். And he was able to get victory just with a sling and a stone in his hand. பெலிஸ்தியர்கள் கோலியாத்திலே பெருமை பாராட்டினார்கள், தாவீதோ தன்னுடைய கர்த்தரில் பெருமை பாராட்டினார். Philistines, they were boasting in their mighty leader Goliath, but David, he was boasting in the name of God. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக சவால்களை சந்தித்து கொண்டே இருப்போம் பல்வேறு விதங்கள்ல. So we will be faced with challenges one after another throughout our lifetime.
ஒருவேளை வியாதியா இருக்கலாம், நமக்கு எதிராக பொறாமைப்படுவர்களா இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்படுவர்களா இருக்கலாம். எத்தனையோ பேரை நாம் நம்முடைய வாழ்விலே சந்தித்து கொண்டே இருப்போம். Probably your enemy could be a disease, or people who are upset with you, or people who do not like you, or it could be anything that is against you. கர்த்தருடைய நாமத்தை நாம் பற்றி இருப்போமானால், அதை நோக்கி கூப்பிடத்தக்கதாக அதிலே நம்ம பெருமை பாராட்டுவோமானால் நாம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. So but if you would have the name of God, and if you continue to have God in your life, and if you boast in the name of the Lord, the victory is going to be yours. நல்லா கவனிங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா என்னன்னா, நாங்க ஒருபோது வெட்கப்பட மாட்டோம். Verse 8, second part. But we have risen and stood upright. கர்த்தரை நம்புகிற ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. So Bible says those who trust in the Lord will never be put to shame. அவர் உங்களையும் என்னையும் வெட்கப்படுத்த போவதில்லை. And God is not going to allow our face to be stooped. நாள் ஒன்று வரும், அன்றைக்கு அவரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்படையாமல் நிற்பதை இந்த முழு உலகமும் பார்க்கும். So there's a day that is coming. All those who are having God in their life, for those who trust in the name of the Lord, that day they will lift their head up and show to the world that they are victorious. நமக்கு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. So we have an eternal hope. நாம் ஒரு நாளிலே உயிரோடு கூட நித்தியமாக வெட்கமடையாதவர்களாக இருப்போம். So we are going to be in the eternity and a place where we will never be put to shame. நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். So we have been accepted in Christ. நாம் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். We are anointed in Christ. அவரால் நாம் நிச்சயம் பெற்றிருக்கிறோம். And we are assured in Christ. அப்படியானால் ஏன் நாம் ஜெபிக்காத இருக்கிறோம்? So then why shouldn't we go to him in prayer? தாவீதை பார்த்து வாழ்த்துறாங்க, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கட்டும், ஏன்னா அவர் உன்னுடைய காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜெபத்தை கேட்பாரு. எல்லாம் உண்மைதான். அப்படி இருக்கிற நாம் ஏன் ஜெபிக்காதவர்களா இருக்கிறோம்? So it says people are being blessed in David saying that may the Lord hear your prayers, may he answer your prayers, may he fulfill your desires from your heart. And if we have such a God, and why shouldn't we go to his presence? நம்மிலே எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெப வாழ்வுடையவர்களா இருக்கிறோம்? So how many of us have a personal prayer life? நம்ம யோசித்து பார்ப்போம். So let's examine this morning. நம்முடைய நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. So we have plenty of time to chat with our friends. யூடியூப் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. We have more than sufficient time to watch movies on YouTube. டிவி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. We have plenty of time to watch TV. படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. We have time for studies. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு. We have time for eating. நம்மள எத்தனை பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ற ஒரு நேரம் இருக்கிறது? So how many of us have a time set apart for prayer? ஒருவேளை ஒரு சிலர் ஆரம்பித்து அதை வழியில நிறுத்தி இருக்கலாம். Probably many of us have started a time of prayer, but we must have left it in between. இன்னைக்கு நீங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நேரத்தை குறிங்க. So the thing that we need to do today is that we need to set apart a time for prayer. ஒருவேளை பென் பேப்பர் வைத்திருப்பீங்களானா, எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்திற்கென்று ஒதுக்குகிறீர்கள் என்று எழுதுங்கள். So if you are writing and right now, maybe you write down, this is the time on this week I'm going to pray. எடுத்த உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க எழுதணும் அவசியம் இல்லை. குறைந்தது 15 நிமிடம் நான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட ஜெபிப்பேன் என்று தீர்மானிங்க. You do not write, and it's not necessary that you need to say that I will write 2 hours 3 hours per day. At least this 15 minutes I will pray in the presence of the Lord. ஒருவேளை திருச்செவி போதர்களாக நாங்கள் விரும்புதுன்னா, நம்முடைய திருச்செவி மக்கள் எல்லாரும் தனிப்பட்ட ஜெப நேரம் உள்ளவர்களாக, ஜெப வாழ்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. As a church, as pastors, our desire is that all of us, including us, that we need to have a time of prayer, and we need to be people of prayer. அது காலையில இருக்கலாம், அல்லது மாலையில இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், whatever it is, எது உங்களுக்கு ஏற்றதாக இருக்குமோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். So it could be in the morning or in the evening or whatever, the middle of the night, and whatever time that is convenient for you. ரெண்டாவது, the second thing, யாராவது ஒரு நபரோடு கூட, சபையில் இருக்கிற யாராச்சும் ஒரு நபர், உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒரு நபரை தெரிந்து கொண்டு வாரத்தில் ஒரு முறையாவது அவர்களோடு கூட ஜெபிக்க தீர்மானியுங்கள். So and the second thing that we must do is that you find a partner for you, maybe your age or somebody that you like to associate, and says that you pray with them once in a week for an hour, for 15 minutes. 15 minutes. Just pray together. Just pray together.
Yes, maybe it's டயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் 15 நிமிஷம் யோசிங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கலாம், நோ ப்ராப்ளம். மீட் இன் அ பிளேஸ் ஆர் அட்லீஸ்ட் கால். ஒருவேளை முடியலை அப்படின்னாக்கா கால் பண்ணினாச்சும் ஜெபிக்க தீர்மானிங்கள். ஒருவேளை பேனா வச்சிருப்பீங்களா, யார் கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க முடியும் என்று யோசிங்கள். So if you are still thinking about that, if you have the pen, you determine in your heart that with one such and such person, maybe one person, in a week, at least 15 minutes, either in person or through the phone, I'll pray together. உங்கள் இருதயத்தை ஷேர் பண்ண முடிஞ்ச நபராக இருந்தால் சந்தோஷம். So if you find a person with whom you can share your heart, that will be all your problems, that will be the best thing. அதுக்கு பேர் தான் ப்ரேயர் பார்ட்னர் அப்படின்வாங்க. So we usually say that as prayer partner. முன்னாடியெல்லாம் கல்லூரியில் போய் சேரும்போது பிள்ளைகளை ஒரு கல்லூரி ப்ரேயர் செல்லில் சேர்த்து விட முடியும். இப்போ எங்கேயும் ப்ரேயர் செல்லே இல்லை. So earlier, when children would go to colleges, there used to be prayer cells and prayer partners they'll find. நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்போது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு மட்டும் ஒரு 7 ப்ரேயர்ஸ் நடக்கும் லஞ்ச் டயத்தில். So when I was studying in Madura American College, that time itself, in the lunch break itself, there used to be 7 prayer cells. அது இல்லாமல் யாராருக்கு உற்சாகம் இருக்கோ அவங்களாம் தனியாக பிரேசல் நடத்துவாங்க. யார் பிரேசலுக்கு போகிறதுன்னு தெரியாது, ஒவ்வொருத்தவங்க வந்து கூப்பிடுவாங்க, ஏன் செல்லுக்கு வா, உன் செல்லுக்கு வாங்க. So people were having prayer time together, and each one will come and say, why don't you join with me in prayer? இன்னைக்கு கிறிஸ்தவ பள்ளிகளில் கூட அது கிடையாது. So today, even in Christian schools, we don't have prayer cells. நாங்கள் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் will have prayer. So it's not only for the children, but even the teachers, Christian teachers would pray together in the break time. 1/2 மணி நேரம் சாப்பாடு டைம், 15 நிமிஷம் வேகமாக சாப்பிட்டுட்டு ப்ரேயர்ஸுக்கு ஓடுவோம். And just half an hour lunch break, but in that, they'll just gulp their food in 15 minutes, and next 15 minutes they'll pray together. அந்த நாட்கள் திரும்பி வராதான்னு எனக்கு ஏக்கமாக இருக்கிறது. So it's my heart desire that those days would come back. தயவு செய்து யாராவது ஒரு நபரை தெரிந்து கொண்டு இந்த வாரத்துல இருந்து ஏதாவது ஒரு நாளிலே சின்சியராக, எப்படி ஒரு டியூஷன் நடந்தால் கரெக்டாக டயத்துக்கு போயிடுவீங்களோ, எப்படி ஒரு மியூசிக் கிளாஸ் போனால் கரெக்டாக எத்தனை மணிக்கு 6 மணிக்கு இருக்குன்னா 6 மணிக்கு 5:30 அப்பா கலைப்பட சொல்லி கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவீங்களோ, அதே வண்ணமாக வாரத்தில் ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரோடு கூட ஜெபிக்க மாத்திரம் உங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ணி, நான் இந்த மாதிரி காரியத்தை சகலுக்குள்ளே போகிறேன், எனக்காக ஜெபித்துக்கோங்க சொல்லி அந்த ஜெப பங்காளர்களை உருவாக்குங்கள். So we have so much of enthusiasm for maybe going for tuition, music class and all that. The same enthusiasm, maybe finding a prayer partner and praying together, that particular time. நாளைக்கு செய்யலாம்னு நினைக்க வேண்டாம். So let's not wait for tomorrow. அதான் நியூ இயர் வரப்போதில்ல, அப்போ நம்ம தீர்மானம் எடுத்துக்கலாம்னு யோசிக்க வேண்டாம். So please don't wait for the new year saying that I will decide on 31st January, December. Our 1st January. Start today. இன்றைக்கே நம்ம அதை தெரிந்து let's do it from today. ஒரு ஆண்டவர் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையை தரட்டும். So may the Lord give us that grace and also you the grace. ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். And we have a wonderful God who is ready to answer our prayers. வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய சமூகத்தில் போகும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். And we not only have a God, but we have an access. We have an open door to go to Him, this great God, at any time. ஏன் நாம் அவரிடத்துல போகக்கூடாது? So why shouldn't we go to Him? கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். Let's close our eyes and look at God. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இவ்வளவு மேன்மையான உங்களுடைய சமூகத்தை நான் தனிப்பட்ட முறையில் தேடி வர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். So let's ask the Lord, Lord, help us. Help me that I will go to this great God who is waiting for me to have fellowship. ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப அளவுலாக மாறிவிட வேண்டாம். So let's not be too busy that we don't have sufficient time for prayer. இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் செய்து அனுதினம் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்போம். So let's make a decision today saying that, Lord, I will take a decision and I will start praying daily. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Heavenly Father, we want to thank you for this morning time. என்னோடும் எங்களோடும் இடைப்பட்டபடியால் நன்றி. Thank you for speaking to me and to all of us. இந்த மேன்மையான தெய்வத்தை நாங்கள் அனுதினம் தேட எங்களுக்கு கிருபை தாரும். Help us that we'll seek after this great God. ஜெப வாழ்வை எங்களிலே ஊற்றும் ஆண்டவரே. Lord, it's our prayer that you would pour your spirit of prayer on us. ஆண்டவரே, வாலிபர்கள் மத்தியிலே எங்கள் ஒவ்வொருடைய மத்தியிலும் ஆண்டவரே ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. So it's our humble prayer that you would pour that spirit of prayer on young people and all of us sitting here today.
ஆண்டவரே, listening to us today. அந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் தனித்தனியாக உம்மை தேடுகிற வாலிபர்களை நாங்கள் காண்போமே. இன்றைக்கு அதே நாட்களை திரும்ப கொண்டு வரும் ஆண்டவரே. So Lord, the olden times, we think about, there are people, even young people who are so Lord, enthusiastic in praying, and we are longing to have those olden days to come back. என்னிலே எங்களிலே அதை செய்யும். Lord, please do it in and through us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name. ஆமென். Amen.